முஸ்லிம் சமுதாயம் நாடு விடுதலை அடைஞ்சதுல இருந்து அதல பாதாளத்துல கிடந்து வரும் பொழுது பலவிதமான முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்திற்காக பலவிதமான கமிஷன்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போடப்பட்டது. அதுல 2004 போடப்பட்ட ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய கமிஷன், இந்தியாவில் போடப்பட்ட முஸ்லிம்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக போடப்பட்ட கமிஷன்களிலேயே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடத்தக்க வகையில் மிக சிறந்த ஒரு கமிஷனாகவும் மிக சிறந்த முறையில் ஆய்வு செய்யக்கூடிய கமிஷனாகவும் காரண காரியத்தோடு பிரச்சனைகளை விளக்கி இருக்கக்கூடிய கமிஷனாகவும் சட்டப்படி இந்த முஸ்லிம்களுக்கு இதெல்லாம் செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு கமிஷனாகவும் இருந்து அழகான பரிந்துரைகளை அளித்திருக்கிறது. அந்த பரிந்துரை 2007 அவர் கொடுத்துட்டார். ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் 3 வருஷத்துல 2.5 வருஷத்துல எல்லாம் ரெடி பண்ணி அரசாங்கத்தில் கொடுத்துட்டாரு. அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தோட வைக்காம இருட்டடிப்பு செஞ்சாங்க. அப்ப வைக்கல, 2007 வச்சிருந்தா என்னவாயிருக்கு, சட்டமாயிருக்க முடியும். அப்ப 2007 நாடாளுமன்றத்தில் வைக்காம அது பேப்பர்ல எல்லாம் நியூஸ் எல்லாம் கசிஞ்ச பிறகு இப்ப நாடாளுமன்றத்தில் என்ன தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும், நமக்கு 3 கொடுத்து பெரிய சாதனை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நிறைய லிஸ்ட் எல்லாம் புள்ளி ஓரத்தெல்லாம் போட்டு சச்சார்லாம் இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லல, கல்வி உதவி செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொன்னாரு. சச்சார் கமிஷனை பயங்கரமா நம்ம தூக்கி வச்சோம். சச்சாரை விட 1000 மடங்கு சிறந்த ஒரு கமிஷனாக ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய கமிஷன் அமைந்து இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதுல அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா வேற சமுதாயத்தை கொண்டு நிறைக்க கூடாது, சிறுபான்மை மக்களை கொண்டு நிறைக்கணும். அது மாதிரி வக்ஃபு கோடான ஒரு வக்ஃபு சொத்துக்கள்ல இருந்து அவங்க கல்வி நிறுவனங்கள் நடத்துற அதிகாரத்தை அவங்க கையிலே ஒப்படைக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய நல்ல பரிந்துரைகள் எல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார். இந்த பரிந்துரைகளை நாடாளுமன்றத்தில் வச்சுட்டாங்க. வச்ச பிறகு தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் என்ன சொன்னாங்க, இடஒதுக்கீடு தருவோம்ட்டாங்க. இடஒதுக்கீடு தருவோங்கிறதுக்காகத்தான் இந்த கமிஷன் போட்டாங்க. இடஒதுக்கீடு தர்றதா என்ன செய்ய முடியாது, டைரக்டா தர முடியாது. ஒரு சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா கோர்ட்டு தலையிட தேவையில்லாம நீ ஆய்வு பண்ணலையா, பின்தங்கி இருக்கிறாங்கன்னு கண்டறிஞ்சியா, சும்மா கேட்டாங்கன்னு கொடுத்துட முடியுமான்னு கேட்பாங்க. அதுக்காக தான் இவர் தலைமையில கமிஷனையும் போட்டாங்க. ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் போட்டது எதுக்காக வேண்டி, இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்பதற்காகத்தான் போட்டார்கள். போட்டாச்சு, கமிஷன் பரிந்துரை செஞ்சாச்சு, பார்லிமெண்ட்ல வச்சாச்சு. இனி செய்ய வேண்டிய காரியம் என்ன, இனிமே சட்டம் ஆக்குறது மட்டும்தான் காரியம். அப்ப இந்த அறிக்கை தாக்கல் செய்த பிறகு மௌனமா இருக்கிறது, மத்திய அரசாங்கம் மௌனமா இருக்கு, வாயை திறக்காம இருக்கிறது. இது பத்தி நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை வச்சாங்கன்னு சொன்னா இந்த அறிக்கையை அடிப்படையில் நாங்க என்ன செய்வோம்னு சேர்த்து வைக்கணும். இந்த அறிக்கையை தாக்கல் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ரங்கநாத் மிஸ்ரா அறிவித்திருக்கிறார், அதை ஏற்று நாங்கள் இந்த மாதிரி செய்ய போறோம்னு சொல்லி நடவடிக்கை குறிப்பையும் சேர்த்து தாக்கல் பண்ணணும். அதை வைக்கல, வேற அறிக்கையை மட்டும் வைக்கிறாங்க. இவங்க என்ன செய்ய போறாங்கிற வாசகத்தை என்ன செய்யல, குறிப்பிடல. உடனே முஸ்லிம்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் விரக்தி அடைஞ்சு பிரதமர் போய் பாக்குறாங்க. நேற்று பிரதமர் போய் பார்த்து என்னங்க இந்த மாதிரி அறிக்கை கொடுத்திருக்கிறாரு, என்ன செய்ய போறீங்க, மற்ற எல்லா பரிந்துரையும் நாங்கள் அமுல்படுத்திடுவோம், இந்த இடஒதுக்கீட்டுக்கு ஒத்த கருத்தை உண்டாக்கணும் பழையபடி. அதாவது ஒத்த கருத்தை உண்டாக்கணும், இது கமிஷன் போட்ட ஒத்த கருத்தை உண்டாக்குறதுக்கு கமிஷன் போட்டேன். கமிஷன் போட்டது கொடுக்கறது தானே, கொடுக்கறதுக்குரிய நியாயங்கள்லாம் வந்துருச்சுல. நாங்க ஒத்த கருத்து வருமா, ஒத்த கருத்து வருமாங்கிற பிஜேபி ஒத்துக்குருவானா? அப்ப ஒத்த கருத்து உண்டாக்குன்னு அர்த்தம், யாரு எதுக்காம இருந்தா தான் தருவாங்கிறாரு. யாரு எதுக்காம இப்படி இருப்பான், எல்லாம் எங்களை மேட்ரு என்ன, எங்களை அப்ரூவல் பண்ண மாட்டாங்கிறதா மேட்ரு, எல்லா பேரும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்கிறதா ரங்கநாத் மிஸ்ராவுடைய இந்த பேசிக் அதெல்லாம் அமைஞ்சிருக்கிறது. இவர் என்ன சொல்றாரு, அத்வானி வாஜ்பாய் சொன்ன பிறகு தருவேங்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன, ஒத்த கருத்து வந்த பிறகு தருவேங்கிறார். அப்ப இது திமுரு தேர்தல் அறிக்கை சொல்லிட்டு நம்மளை ஏமாத்தி விட்டு வாக்கை வாங்கிவிட்டு ரங்கநாத் மிஸ்ரா சொன்ன பிறகு 10% இடஒதுக்கீடு சொன்ன பிறகு சொல்றாரு, நான் ஒத்த கருத்து வந்த பிறகுதான் அதை செய்வேன், வேற சில்லற பரிந்துரைகளை உடனே நாங்க செஞ்சிருவோம், இடஒதுக்கீடு இப்ப இல்லைன்ட்டாரு. அப்ப என்ன செய்யணும், இதை லேசான எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த மாதிரி ஒரு அறிக்கை எப்பவாவது தான் வரும், இப்படி ஒரு அறிக்கை வந்ததே இல்லை. இந்த அறிக்கைக்கு உயிர் இருக்கும் பொழுது, இந்த அறிக்கை பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மக்களை என்ன செய்யணும், திரட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பிரம்மாண்டமான முறையில் மக்களை திரட்டி நீ அமுல்படுத்தியா இல்லையா, இதான் உனக்கு கடைசி சான்ஸ். இந்த ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கைப்படி எங்களுக்கு இடஒதுக்கீடு தர்றியா இல்லையா, இல்லைன்னா உன்னை ஒட்டுமொத்தமாக நாங்கள் புறக்கணிப்போங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை நமக்கு தள்ளி இருக்கிறார். இந்த அறிக்கை சந்தோஷப்பட்டதை நேற்று ஒரு பேட்டி மூலமா நினைச்சாரு, மண்ணலி போட்டு இடஒதுக்கீடு இல்லைன்ட்டார். அப்ப கமிஷனையும் போட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு அறிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு செய்ய மாட்டேன்னு என்ன அர்த்தம்,
அப்ப வழக்கம் போலவே நம்மளை பைத்தியக்காரர்களாகவும் நம்மள ஒரு கிள்ளுக்கீரையாகவும் இவங்களுக்கு ஒண்ணு புரியாது இப்படி சொன்னா நம்பிக்கிறாங்க. ஒத்த கருத்தும் நம்பிக்கிறாங்க நினைக்கிறாரு. நடக்க முடியாத ஒன்றை உனக்கு தெலுங்கானாவை ஒத்த கருத்து உனக்கு வர முடிஞ்சா? நேற்று கொடுக்குறேன்னு நாளைக்கு போய் கொடுக்கலங்கிறியா இல்லையா? எப்படி ஒத்த கருத்து வரேன்? தெலுங்கானா பிரிக்கிற விஷயமா பார்த்தா ஒருத்தன் பிரிக்கிறான், ஒருத்தன் பிரிக்காதங்கிறான். அதுல ஒத்த கருத்து வரலன்னா முஸ்லிம் விஷயத்துல இந்து ஒத்த கருத்து வருவானா? இந்துத்துவ ஒத்த கருத்துக்கு வருமா? அம்பட்டு பேர் சேர்ந்து முஸ்லீமுக்கு கொடுங்கன்னு சொல்லுவான். அவன் எனக்கு பாதிக்குது உனக்கு பாதி எதுக்கு சொல்றாரு? தூண்டி விடுறாரு. ஒத்த கருத்து வராம கத்துங்க ஆளாளுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க. அதை காரணம் காட்டி அமைக்கி விட்டுறேன், தெலுங்கானா அமுக்கிற மாதிரி நினைச்சிடுறேன், அதை அமைக்கி விட்டுறேன்னு ஒரு பிரதமர் இன்னைக்கு வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு கேவலமான பிரதமராக இன்னைக்கு காட்சி தருகிறாரு. அதனால் நம்முடைய எதிர்ப்புகளை கடுமையாக பதிவு செய்ய வேண்டும். அதற்கான போராட்டங்களுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் பெருந்திரளாக கலந்து செய்ய நம்முடைய உரிமையை வென்றெடுக்க வேண்டும். அப்படி வென்றெடுக்கிற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.